பரபரப்பான சூழலுக்கிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான கூட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஆளுநர் RN ரவியின் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் அந்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதையடுத்து 2024-25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 19ஆம் தேதியும் வேளாண் நிதிநிலை அறிக்கை 20ஆம் தேதியும் தாக்கல் செய்யப்பட்டன. நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதையடுத்து மக்களவை தேர்தல் காரணமாக சட்டப்பேரவை கூட்டம் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசின் துறை வாரியான செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்கவும் மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகவும் இம்மாதம் 24ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கும் என பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்திருந்தார். ஆனால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் பேரவை கூட்டம் முன்கூட்டியே நாளை தொடங்கும் என்ற புதிய அறிவிப்பை அவர் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதன்படி தமிழக சட்டப்பேரவை நாளை காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. நாளைய கூட்டத்தில் மறைந்த விக்கிரவாண்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் புகழேந்திக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் ஒத்திவைக்கப்படும். சட்டப்பேரவை தொடங்கும் நேரத்தை காலை 10 மணிக்கு பதிலாக 9:30 மணிக்கு தொடங்கும் வகையில் விதிகள் குழுவில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கு நடப்பு கூட்டத்தொடரில் ஒப்புதல் பெறப்படும். மக்களவை தேர்தல் வெற்றி குறித்து ஆளும் கட்சி உறுப்பினர்கள் பாராட்டி பேச உள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, காவிரி நீர் விவகாரம், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு போன்ற விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன.